श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरन्मणिं लक्ष्मीनाथ समारम्भां नादयामुनं यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्यपदां भुजयुग्मरुक्म व्यामोदगस्ततितराणि तृणाय अस्मत्कुलोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभोः सर्वं यथैव नियमेन अन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदात्म्यपट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रि रेणु परकाल यतीन्द्र मिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेम भंगादि लीले विविध भूतपुरादर क्षयिक दीक्षे श्रुतिशिरसि विदिते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराचर्य वसस्ताम् उपनिषत् प्राप्ति मध्योत्प्रतां संसाराग्निदीपन व्यवगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात पूर्वस्मृताम् तस्मै रामानुजार्य नमः कर्मयोगिनी स्मृतिसूत्राणाम् अन्तःस्वरम् असीसमत् இது மட்டும் முன்னாலாம் பார்த்தோம் என் பிரகிருதியே காரணமாக்கலாம் உலகத்துக்கு. ஏன்னா காரணம் து தியேயா, எது காரணமோ அதுவே ஆராய்ந்து அறிந்து பற்றத்தக்கது சொல்லு. பிரகிருதி காரணமாகலாம். சாங்கியனுடைய கன்ஷன் என்னன்னாக்க பிரம்மம் ஒன்றும் இல்லை, ரெண்டு தான். பிரகிருதி புருஷன் பிரதானம் புருஷன் ரெண்டு தான் இருக்கு. பிரகிருதி தான் காரணமாகலான்னு சொன்னான். அதெல்லாம் தக்க காரணம் ஒத்தாச்சு. அப்புறம் புருஷன் இருக்கலாமே, அவன் சாதாரணமாக இருக்க முடியாதுனாக்க முத்தனாக இருக்கலாமே, இப்படிலாம் இது மட்டும் பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்த அப்படி கிட்டத்தட்ட அது இதே கண்டினியூ ஆகுது. அவன் என்ன பண்ணுறான்னாக்க ஒரு வார்த்தை ஏதோ ஆள்படுறது, அந்த வார்த்தையை வச்சுக்கிண்டு அதை வச்சுக்கிண்டு அது இப்படி சொன்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஸ்லேடுன்னு கூட சிலது இருக்கும். ஒரு வார்த்தை ரெண்டு ஒரு பொருள் இருக்கும். ஒரு காலமேக புலவருடைய ஒரு இது இருக்கு. முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் வெக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் கச்சி உருமாவின் கீழறையின் ரோது. புரியுறதா உங்களுக்கு? முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால்கள் அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் கச்சி உருமாவின் கீழறையின் ரோது. அதாவது காலமைப்புற ஆசுகவி அவர்கிட்ட இந்த தமிழ்ல ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பின்னமான அளவுகள் இருக்கு பாருங்க, இந்த அளவுல வச்சு பாட சொன்னாலாம். உடனே ஒரு வெண்பா பாடினார். முக்காலுக்கு ஏகாமுன்னா ஒன்றுக்கு குறைச்சலாக முக்கால். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் அரைக்கால் கீழே மாகாணிக்கு ஏகாமுன் அதுக்கு கீழே கச்சி உருமாவின் கீழறையின் ரோது அப்படின்னு 1/32 மட்டும் வருது. ஆனா இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க முக்காலுக்கு ஏகாமுன்னாக்க நம்ம நட சுருங்கி கையில தடி வச்சு நடக்கிறது முக்காலுக்கு ஏகாமுன். முன் நரையில் வீழாமுன், நம்ம உடம்பு நரை வந்துடும் இல்லையா, நரை வந்துருந்தாக்க எதுவும் பண்ண முடியாது, வயசாச்சுன்னா முடியாது இல்லையா, அது முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால்கள் அஞ்சாமுன். நமக்கு பயம் இருக்கு, நம்ம வீடு ரூமுக்குள்ளேயே வந்துடாம காலர் வந்துட்டாம போட்டுக்கிறது. அக்கால் அரைக்கால்கள் அஞ்சாமுன் விக்கி இருமாமுன், கழுத்துல இதை அடைச்சிக்கிறது, கோழை அடைச்சிக்கிறது. விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன், மாகாணினாக்க ஸ்மசானம், மாகாணிக்கு ஏகாமுன் கச்சி உருமாவின் கீழறையின் ரோதுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாமரத்தடியில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை சேவின்னு அர்த்தம். இப்போ 2 அர்த்தம் இதில் சரியா வருது பாருங்க சில இடையில. அதே மாதிரி சில அர்த்தங்கள் என்னமுன்னாக்க அதை விபரீதமா பண்றது உண்டு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதுனாக்க ஸ்வேதாசுர உபனிஷத்து ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கேன். அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பதி போறான் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியுறது இதுல இருந்து? சொல்லுங்க யாராவது. திருப்பதி போறான், திருப்பதிக்கு போகிறான், அவனுடைய பேரு திருப்பதி, அவன் போறான்.
அந்த திருப்பதியின் பேர் உள்ள ஒருத்தர் போறான், நான் பார்க்கறது திருப்பதியின் பேர் உள்ள ஒருத்தர் போறான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னாக்க திருப்பதிக்கு போறான்னு இருக்கலாம். ஆனா திருப்பதிக்கு போறான்னு எப்ப தெரியும்னாக்க அவன் திருப்பதிக்கு போறான்னு சொன்னா சரியா இருக்கும். அவன் திருப்பதிக்கு போகிறான்னு சொன்னோம்னாக்க இப்ப ஆக மொத்தம் இவன் போகிறவன் வந்து அவன் பேர் திருப்பதி இல்லை, அவன் திருப்பதிக்கு திவ்ய தேசத்துக்கு போறான்னு தெரியுது நமக்கு. அதே மாதிரி நீங்க வந்து எது கேட்டிருக்கீங்க, திருவள்ளுவூற்று இருக்கே கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுல ஐம்பாலோதியை ஆகத் திருத்தினை அப்படிங்கிற ஒரு லைன் வருது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவள்ளுவூற்று இருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 அப்படி வரிசையா வரும். ஒரு ரதபந்தத்தில் வரக்கூடியது. அதுல ஐம்பாலோதியை ஆகத் திருத்தினை. ஓதினாக்க கூந்தல், ஐம்பால் ஓதியினாக்க 5 குணங்கள் கொண்ட கூந்தலை, ஆகத் திருத்தினை மார்புல வச்சிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராட்டிய மார்புல வச்சிருக்கேன் அர்த்தம். கூந்தலுக்கு 5 குணமாவது என்னன்னாக்க கருமை, மென்மை, நீட்சி, அடர்த்தி, மனம். ஐம்பாலோதியை இந்த 5 குணங்களுடைய பிராட்டியை மார்பில் வச்சிருக்க அர்த்தம். இல்ல பிராட்டிங்கிறது எங்கேயுமே வரல. ஐம்பாலோதியை 5 குணங்களுடைய கூந்தலை மார்பில் வைத்திருக்கேன்னு சொல்றச்சே தானா பிராட்டிங்கிறது கிடைக்கிறது. இது தமிழ் இலக்கணப்படி அன்மொழி தொகைன்னு பேரு. பைந்தொடி வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைந்தொடினா பசுமையான வளைகளை அடைந்தவள், பைந்தொடினா பசுமையான வளைகள் வந்தாள்னு சொல்றதுனால அது ஒரு பெண்ணா இருக்கணும், வந்திருக்காங்க, பைந்தொடி வந்தாள். அப்படியே அன்மொழி தொகை. இந்த மாதிரி சில அன்மொழி தொகையினால அந்த இது பெறப்படுறது. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்டப்படுறது. அதை வந்து அவர் எடுத்துக்கிறார், அதை எதிரி சாங்கியர்கள் எடுத்துக்கிறாங்க. இதுல அவங்க அவங்க கூற்றுப்படி சொல்ற சாங்கியர் கூற்றுப்படி 3 ஆடுகள் இருக்கு. ஒரு ஆடு கருப்பு, ஒரு ஆடு ஒரு ஆடு இன்னொரு ஆடோ சேர்ந்து கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறமான குட்டிகளை போடுறது. 3வது ஆடு அது துறந்து போயிடுறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆடுன்னு பேர் இல்லை, அது வேற அப்படிங்கிற. நம்ம என்ன சொல்றோம்னாக்க ஆடுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அஜா. அஜானாக்க ஆடாடு, அஜா அப்படின்னாக்க பெண்ணாடு, அஜான்னு வருது. இதுல பெண்ணாடுன்னு வந்திருக்கு. ஆகவே 3 ஆடு இருக்கு. ஒரு ஆணாடு, ஒரு பெண்ணாடு, இன்னொரு ஆடு. இந்த 2 ஆடு சேர்ந்து குட்டி போட்டுருக்கு. 3வது ஆடு இந்த நகரா வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்றேன். ஆனா நம்முடைய பூர்வாச்சாரத்தை சொல்றாருனாக்க அது அர்த்தம் இல்லை. அதை சொல்றது அஜானா பெறப்பட்டதுன்னு அர்த்தம். பெறப்பட்ட 3 இருக்கு. என்னன்னாக்க சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். இது எப்பவும் இருந்துட்டே இருக்கு, இதுக்கு பிறப்பே கிடையாது. இதுல இந்த சித்தானது அச்சித்தோட சேர்ந்து இந்த அச்சித்து மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே இருக்கு. ஆனால் அந்த ஈஸ்வரன்கிறவன் இந்த 2ஐயும் நடத்தின்னு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் கான்ட்ரவர்சி. இப்போ அந்த வேத வாக்கியத்தை படிக்கிறேன், உபனிஷத்து வாக்கியத்தை படிக்கிறேன் பாருங்க. சேதாஸ்வர உபனிஷத்துல இருக்கு. அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் சிருஜானாம் ஸ்வரூபா அஜோஹ்யேகோ யுஷமானோ அனுசேதே ஜகாத்யேனாம் புக்த போகம் அஜோன்யக. பிறப்பற்ற ஒன்று பிறப்பற்ற மற்றொன்றில் உள்ளது, மற்றொன்றின் அருகில் உள்ளது. அது அதாவது பிரகிருதிங்கிறது சிவப்பு, வெள்ளை, கருப்பு நிறமுடையது. அதை போன்ற பல பிராணிகளை பிறப்பிக்கிறது. அதை முன்னது அனுபவிக்கிறது. மற்றொரு பிறப்பற்றது அனுபவித்தது இதை வெறுத்து ஒதுக்கி சென்று விடுகிறது. இதுதான் கண்டிஷன். இப்ப என்னன்னாக்க இந்த பிறப்பற்ற ஒன்று அப்படிங்கிறது என்னன்னாக்க இது சித்து சித்து அதாவது சைத்தன்யம் உடையது, அதாவது உயிர் பண்டம். பிறப்பற்ற மற்றொன்றில் அருகில் உள்ளது. பிறப்பற்ற மற்றொன்றுனாக்க இன்னொரு அது அச்சித்து. அது அந்த அந்த 2வது வந்தது பிரகிருதி. அது பிரகிருதி சிவப்பு, வெள்ளை, கருப்பு. இந்த சிவப்பு, வெள்ளை, கருப்பு அப்படிங்கிறது சிவப்புங்கிறது ஒளி, நெருப்பு.
அடுத்தது வெள்ளை அப்படிங்கிறது நீர், கருப்புங்கிறது பூமி. இது சம்பந்தமுடைய 3 வகையான பிராணிகளுக்கு தொடர்புடைய பிராணிகளை பல பிராணிகள் படைக்கிறது அப்படிங்கிறது. அத இந்த இந்த பிரகிருதிய இந்த சேதனன் அனுபவிச்சு அதை போன்ற நிறைய படைச்சுட்டே போறான். நம்ம உடம்பு இருக்க அது பிரகிருதி தானே இது. அதனால இந்த பிரகிருதியை அனுபவிச்சு பிரகிருதியை படைச்சுட்டே போறான். அதை முன்னது அனுபவிக்கிறது. ஆனா இன்னொன்னு அதை அனுபவிக்காம வெறுத்து ஒதுக்கி விடுறது. இதுக்கு 2 அர்த்தம் சொல்றான். 3வது நம்ம இறைவன் எடுத்துக்கல. அதுல எவனொருவன் இதை அனுபவிச்சு வெறுத்து முக்தி அடைஞ்சிருக்கானோ இந்த உலகத்தை அவன் என்ன பண்றான்னாக்க அது கிட்ட வராம போயிடுறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல கான்ட்ரவர்சி என்னன்னாக்க, உண்மையிலேயே இது ஆடுங்கிறத குறிக்கிறதா இல்லைன்னாக்க இல்லை இந்த 3 தத்துவத்தை குறிக்கிறதா அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னாக்க, சமசம்னு ஒரு வார்த்தை. சமசம் சொன்னாக்க சாப்பிடக்கூடிய எந்த பாத்திரத்தை சமசம்னு பேரு. அதை ஸ்பெஷலா ஒன்று சொல்லணும்னாக்க, சாப்பிட கொடுத்தாக்க நம்ம டம்ளரையும் சமசம்னு சொல்லலாம். தட்டு போட்டு சாப்பிட்டா தட்டையும் சமசம்னு சொல்லலாம். ஸ்பூனால் சாப்பிட்டா சமசம்னு சொல்லலாம். ஆனா அதுல இந்த ஒரு இடத்துல உபயோகப்படுத்தி சமசம்னு ஒரு இடத்துல சொல்லிருச்சு. அதுக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லிருக்கா. என்னன்னாக்க, இப்ப மீமாம்சைகள்ட்ட இருந்து நம்ம எடுத்துருக்கோம். அவ என்ன சொல்றாங்கன்னா, சமசம்னு சொல்றச்சே இந்த இடத்துல சமசம்ங்கிறது ஸ்பூனைத்தான் காட்டும். ஒரு ஒரு அகப்பை மாதிரி தான் காட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிருக்கா. அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணி சொன்னாலுடைய அகப்பைக்கு எடுத்துக்க முடியாது. எப்படின்னாக்க, இப்ப நமக்கு 5 இருக்கு இல்லையா, 5 தோல்ங்கிறது உடம்பு பூரா பரவி இருந்தாலும் முக்கியமாக அறியப்படுகிறது எங்கன்னாக்க பிறப்புறுப்புகள்ல. அப்போ நீங்க தலைய இதை வச்சுருந்தீங்கன்னாக்க, பிறப்புறுப்புள்ள கொண்டீங்கன்னாக்க, தலைங்கிறது ஸ்பூன், தலை பெருசா இருக்கு, அது கீழே மட்டும் ஒரு கீழே பிடி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. இத சிறுக்கு சிரமம்னு சொல்லுவாங்க. யாக இயக்கியங்கள் பண்றச்சே பார்த்தீங்கன்னாக்க நீட்டமா மரத்தாலான்னு வச்சிருப்பாங்க. அதுல மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், தலை அகந்த போர்ஷன்ல ஒரு துளை இருக்கும். அதுல நெய்யை விட்டு அதை இதில் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்பூன் மாதிரி எடுத்துருந்தீங்கன்னாக்க, வாய் இருக்கு இல்லையா, வாய் வழியத்தான் வெளியில வருது, மற்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஆக இதை உருவகப்படுத்திருக்காங்க. சமசம்னு சொன்னா அந்த இடத்துல இது தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி அவன் என்ன சொல்றான்னாக்க, இங்க ஆடு, இது அஜான்னு சொன்னது ஆடு, அதனால அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ 3வது ஆடு தொடர் தேவையில்லையே. இந்த 2ம் பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்து உலக படைக்கிறதுன்னு ஆகுது அப்படின்னு சாங்கியனுடைய வாதம். இது புரியுறதா? கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஃபீட்பேக் தான் நீங்க பெட்டரா இருக்கும். இந்த போர்ஷன் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் சுவாமி இருக்கு. இது கொஞ்சம் புரியல. ரைட், இப்ப திருப்பி சொல்றேன். முதல்ல இருக்கு ஒரு இடத்துல அஜா அப்படிங்கிற வார்த்தை வருது, 3 அஜா வருது. இந்த அஜாங்கிறது என்னது? பிறப்பற்றதுன்னு சொல்றக்கூடிய சித்து, அச்சித்து, ஈஸ்வரனா, இல்ல 3 ஆடா? சாங்கியன் இது ஆடு அப்படிங்கிறான். ஆடுன்னு சொன்னாக்க இது ஆடுதான், மற்றது இல்லை. பிறப்பற்ற இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பெசிஃபை பண்றது ஒரு காரணம் ஒன்றும் இல்லை. ஏன்னாக்க ஒரு இடத்துல நமக்கு எப்போ என்ன பண்றோம், வேதத்துக்கு அர்த்தம் சொல்றச்சே மீமாம்சையில் எப்படி சொல்றாங்கிறத பார்த்தா நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எல்லா வேதாந்திகளுமே அதுல சமசம்னு ஒரு வார்த்தை வருது. சமசம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, உண்ணும் பாத்திரம், உணவுக்கு உபயோகப்படக்கூடிய, உணவு சாப்பிட உபயோகப்பட எந்த பாத்திரத்துக்கு சமசம்னு பேரு. ஆனால் ஒரு சமசம்னு சொன்னாக்க அது எதை குறிக்கிறதுனாக்க, ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கக்கூடிய, ஒரு கரண்டி மாதிரி இருக்கிற சொல்லிருக்கு. அதுக்கு தலை பெருசாகும், அதுல ஒரு தொலையும் நீண்ட காம்போட இருக்கிறது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காரு. இவன் அதே மாதிரி சொன்னா சமசம் மாதிரி இதுல இந்த 3 ஆடுன்னு சொல்றேன் இல்லையா,
இது ஆடுதான் இது ஸ்பெசிஃபை பண்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. அதனால இது நீ சொல்ற இந்த 3 ஆடுகள் உருவத்தை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வழக்கமா கேட்டு இருக்க பாருங்க, துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்வத்தி அனஸ்யன்யன் அபிஷாக செய்தின்னு 2 ஒத்த பறவைகள் ஒரு மரத்தை சார்ந்திருக்கின்றன. அதில் ஒன்று இந்த மரத்தின் பழங்களை உண்டு ஒளி இழக்கிறது, உண்ணாத மற்றொன்று ஒளிவுடன் திகழ்கிறது. இப்ப இது ஒரு உருவகம் இல்லையா? ஸோ இப்ப இங்க முன்னா இருக்குது இது உருவகம் தான். இங்க 3 ஆடுன்னு சொன்னது 3 சித்து அச்சித்து ஈஸ்வரன். அதுல அச்சித்தும் சித்தும் கூடி பிரகிருதி தன்ன மாதிரியே பலதை படைக்கிறது. ஈஸ்வரங்கிறவன் சம்பந்தம்லாம் தள்ளி போயிடுறான். ஸோ இந்த சித்தும் அச்சித்தும் கூடி உலகம் படைக்கிறதுக்கு ஈஸ்வரனுடைய ஹெல்ப் தேவையில்லை அப்படிங்கிறது அவளுடைய வாதம். இப்போ புரியுறதா? இந்த சமசம் அந்த ஸ்பூன் சொல்றீங்க இல்லையா, ஸ்பூன், ஆமா, அதுக்கும் ஆடையும் எப்படி தொடர்படுத்துறீங்கன்றது புரியல எனக்கு. இல்ல, அதாவது ஐயா வேதத்துல ஒரு வார்த்தை சொன்னாக்க அந்த வார்த்தையை எப்படித்தான் அர்த்தம் கொள்றது. இப்ப சொன்னேன் இல்லையா, திருப்பதி போகிறான் அப்படின்னு சொல்றேன்னாக்க திருப்பதியின் பெயர் உள்ள ஒருத்தர் போலாம். இல்ல முன்னால் ஒரு அவன்னு போட்டுட்டேன்னாக்க அவன் திருப்பதிக்கு போகிறான் தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல தொகைன்னு சொல்லுவாள் இல்லையா, அன்மொழி தொகை இல்லாத ஒண்ணு வரி வச்சுக்கிட்டேன்னா முன்னாலே வாக்கியங்களை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல நாம என்ன சொல்றோம், இந்த மூணு இது சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்றதே தவிர்த்து மற்றதை சொல்றது இல்லை. ஆனா அவன் மூணு ஆடை சொல்றது அப்படிங்கிறான். நீ ஆடுன்னு சொல்றதுக்கான அத்தாரிட்டி இல்லை. எப்படி முன்னால மீமாம்சையில சமசம்னு சொல்லி சமசம் சொல்றதே உள்ளக்கூடிய எந்த பாத்திரத்தையும் சொன்னாலும் அது சமசங்கிற ஒன்றும் ஸ்பூனைத்தான் குறிக்கும் அப்படின்னு அறுதிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அறுதியிடக்கூடிய வழி இங்க இல்லை. ஆகவே நீ சொல்றது ஆடுன்னு ஒத்துக்க முடியாது. சமசத்தை வச்சுதான் ஹிந்தியில சம்சாங்கிறாங்க, நம்ம ஜாலராங்கிறது இல்லையா, அவனுடைய சம்சா அப்படிங்கிறோம் இல்லையா, ஒருத்தனுக்கு ஜாலரா போட்டுக்கணும்னா சம்சான்னு சொல்ற வழக்கம் ஹிந்தியில. இது சம்சான ஸ்பூன் அர்த்தம். அதனால அதாவது ஒரு வேத சொல்லுக்கு அர்த்தம் கொள்ளணும்னாக்க அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. முன்னாலே ஒன்று சொல்றேன் நான், என்னன்னாக்க சாக பசு நியாயம்னு ஒரு யாகத்துல பசுவை பலி கொடுக்கவும் சொல்லிருக்கு. பசுன்னு சொன்னா என்ன, இந்த பசுங்கிறது எல்லா டொமஸ்டிகேட்டட் அனிமலையும் காட்டும். நாய், பூனை, குதிரை, பாட்நாட் எல்லாத்தையும் காட்டும். ஆனா எதை பலி கொடுக்கறது இப்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படிங்கிறச்சு அடுத்தபடி என்னன்னாக்க இன்னொரு இடத்துல சொல்றச்சு இருக்க சாக பசுன்னு சொல்லியிருக்கு. சாகம்னா வெள்ளாடு, வெள்ளாடை பலி கொடுன்னு சொல்றது. ஆகவே இங்கே என்ன பண்ணணும்னாக்க பசுன்னு சொன்னாக்க வெள்ளாடத்தான் எடுத்துக்கணும். இதுக்கு தான் சர்வ சாகா பிரத்யய நியாயம்னு பேரு. பொருள் சொல்றதுக்கு வழி இப்படித்தான், இதுதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிடுச்சு. நீ இங்க 3 ஆடுன்னு சொன்னேன்னாக்க 3 ஆடு தான் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு அது அறுதிடுறதுக்கு உனக்கு எந்த விதமான வேற சப்போர்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், அது அப்படி 3 இல்லை. அந்த 3 ஆடுங்கிறது எப்படின்னாக்க ஒரு ஆடு பிரகிருதி, அதுவும் அஜா பெறப்பட்டது. இன்னொரு ஆடு புருஷன் சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள். அது இன்னொரு ஆடு ஜீவாத்மாவிலேயே இன்னொன்னான முக்த ஆத்மா. எவன் முதல்ல என்ன பண்றான், இந்த பிரகிருதியை அனுபவிக்கிறான், அதிலே திருப்பி ஓடிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு இதுல வெறுப்பு வருது, வெறுப்பு வந்தோன்னா அதுல இருந்து விடுபடுறான், முக்தனானான். முக்தனான உடனே இந்த பிரகிருதியில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றதே தவிர்த்து இதை இதை சொல்லலை. இப்ப எப்படி ஈடுபாடு இல்லாதவன் இதுல இதை கவலைப்படுறது இல்லையோ அது மாதிரிதான் பின்னால் அடுத்து சொல்றேன், அந்த 2 பறவைகள் சொல்லுமே அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய வாக்கியம். இப்போ இந்த கண்டிஷன்னாக்க இந்த 3வது ஆடு அப்படிங்கிறது தான் பிரம்மம். அதுக்கு தேவையில்லை, இந்த 2 ஆடுகளுடைய செயலுக்கு அந்த ஆடுகளுடைய தேவையில்லை. அதனால பிரம்மங்கிறது தேவையில்லாத ஒன்றும் அப்படிங்கிறது சாங்கியருடைய வாதம். ஆனா இது 4வது போர்ஷன்ல 5வது ஸ்லோகம், இதே 10வது ஸ்லோகம் வருது.
அதுல சொல்றேன்னாக்க மாயாம் து பிரகிருதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம் தஸ்யா அவயவபூதஸ்து வியாப்தம் ஸ்வர்ணமிதம் ஜெகது. அதை கிளியராக சொல்றது. மாயாம் து பிரகிருதியும் வித்தி, இந்த உலகியலை மாயை என்று அறிவாயாக. இந்த மாயைங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம டீட்டெயில்டா முதல் சூத்திரத்திலே பார்த்தோம். மாயைன்னா என்ன? ஆச்சரியகரமானது, இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. உலகத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆச்சரியம் தரக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் எவ்வளவு தூக்க முடியும்? 10 கிலோ தூக்க முடியும். என்னுடைய வெயிட்டு 80 கிலோ. 80 தூக்க முடியுமா? நிச்சயம் முடியும். ஆனால் எத்தனையோ பிராணிகள் இருக்கு, எறும்பு, பூச்சி மாதிரி இருக்கு. அதெல்லாம் அதன் வெயிட்டோட அதிகமாக தூக்க முடிகிறது. இது ஒரு ஆச்சரியம் தானே. அது மட்டும் இல்லாம சில காங்கோ காடுகளில் பார்த்தீங்கன்னாக்க சில இலைகள் இருக்கு. அந்த இலைய கசைக்கு தேய்ச்சோம்னா கை பிளட் போயிடுது. அது ஒரு 7-8 நாளைக்கு அழியறது இல்லை. மருதாணி இட்டுக்கிறாங்களே, அது மாதிரி விட மோசம், அதை விட நல்லா இருக்குது. இது ஒரு ஆச்சரியம் தானே. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு வெட்டுக்களை எவ்வளவு தாண்ட முடியும், கங்கரு எவ்வளவு தாண்டி முடிக்க முடியும். இதெல்லாம் ஆச்சரியம் தானே. அதனால பிரகிருதினாக்க இந்த உலகம் இருக்க, உலகத்தில் நடக்கிற செயல்கள் எல்லாமே ஆச்சரியம் தரக்கூடியவை. ஸோ மாயைன்னு சொன்னாக்க பிரகிருதி ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒன்று. அதுதான் மாயாம் து பிரகிருதியும் வித்தி, மாயை பிரகிருதியை மாயை என்று அறிவாயாக. மாயினம் து மகேஸ்வரம், இந்த மாயை யார் விடுவனாக்க அவன் தான் ஈஸ்வரன். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஒரு பகுதியான ஜீவாத்மா என்ன பண்றான்னாக்க அவன் உலகம் பூரா வியாபிச்சு நடத்திட்டு இருக்கான். ஆக இதுல கிளியரா சொல்றதுனாக்க ஈஸ்வரன், அவனுடைய பகுதியான ஜீவாத்மா, இந்த மாயையான உலகம், 3 சொல்றேன். ஸோ இதனுடைய இந்த வாக்கியத்தோட நோக்கம் இந்த 3 சொல்றதா இருக்குமே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி 3 ஆடுன்னு சொல்லி அதை உருவகப்படுத்தி அதுல இந்த பிரகிருதி குணம் சேர்க்கைக்கு பிரம்மத்தினுடைய தேவையில்லைன்னு சொல்றது தவறு அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணம் என்னன்னாக்க, நீ இந்த ஆடுன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா இங்க ஆடுங்கிறதுக்கான ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு வார்த்தை எதுவுமே இல்லை. எப்படி ஆனா அப்படி எடுத்து நான் ஸ்பெஷலைஸ் பண்றதுனாக்க சமசம்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைக்கு நீங்க முன்ன பிற போட்டாதான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மானா என்ன அர்த்தம்? மா சொல்லுங்க. மாவண்ணா மா ஆன்சர். மாமரம். மாமரம். அப்புறம் பெரிய அப்புறம் விலங்கு. விலங்கு. குட். விலங்கு. அப்புறம் இப்படி இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, மான என்ன விலங்கையும் குறிக்கும். கரிமா, கம்பமா, கொம்புமா, கைமா அப்படின்னு சொன்னா யானையை குறிக்கும். இந்த மாங்கிற வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு யானையும் சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல வந்திருக்கோ அது மாதிரி தான். தமிழ்ல தான் வருது, பாய்மா உடையான் உடைக்கிருக்கும் அப்படின்னு வருது. பாய்மா அப்படின்னா குதிரை, கரிமா, கம்பமா, கொம்பமா அப்படின்னாக்க அதெல்லாம் இது. அதே மாதிரி அரிமானாக்க சிங்கம். அப்போ இந்த வெறும் மாங்கிறத வச்சுட்டு அது விலங்குன்னு சொல்ல முடியாது, மாமரம்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆக அதை ஸ்பெசிஃபை பண்ணா தான் அது அந்த மீனிங்கை கொடுக்கும். ஏன்னா இந்த அஜான் சொல்றச்சு இது ஆடுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது இடம் இல்லை. அதனால இது ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி அரின்னா என்ன தெரியுமா? அரின்னா சிங்கம். அப்புறம் வானரத்துக்கும் ஹரி அப்படின்னு சொல்லப்படுறது இல்ல சுவாமி? அதாவது அறிதல் இல்லையா? பெரிய சாரி, ஹரின்றது அரின்னு சொல்லுவாங்க. ஆக்கு பதிலா தமிழ்ல. அதாவது வடமொழி எழுத்தான ஹரிய தமிழ்ல சொல்றச்சு அரின்னு சொல்லலாம், சிங்கம். அதனால சிங்கம்னு வருது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, அரியனா விரோதி. அரி உருவாகி அரிய இழுத்தவனை, அந்தியம் போதில் அரி உருவாகி அரிய இழுத்தவனைன்னு வருது. அரினாக்க விரோதியை, அரி உருவாகி சிங்க உருவாகி அரிய இழுத்தவனை. அதே மாதிரி
எல்லா விலங்குக்கும் இதுக்கு. அதே மாதிரி அந்த ஹரிங்கிறத சம்ஸ்கிருத சொல்றதே விருட்சோ ஹரி அப்படின்னா குரங்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு சொல்ல சொல்லி அதுக்கு முன்னால ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் இல்லைன்னாக்க அது பொதுவான அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். இங்கே அஜான்னு எடுத்துருக்கச்சு அஜாங்கிறதுக்கு ஆடுன்னு அர்த்தம் இருக்கு, பெறப்பட்டதுன்னு இருக்கு. நீ ஆடுன்னு எடுத்துக்கிறது தப்பு, பெறப்பட்டது தான் எடுத்துக்கணும். இதை மெயினாக சொல்கிறாருனாக்க சேஸ்வர சாங்கியர்கள்னு பேர். சாங்கியர்கள் ஈஸ்வரன் கிடையாதுங்கிறவா. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல பரபிரமங்கிறத ஒன்று மறுத்துருவாங்க எல்லாத்துலேயும், எல்லா மதத்துலேயும். அப்புறம் பின்னால் வர வர ஏதோ கடவுள் வழிபாடுன்னு அது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப காண்டபுரையாக சொல்லணும்னா புத்த மதம். புத்த மதத்தில் சர்வம் சூன்யம், பகவான் கிடையாது. ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மான்னு ஒன்று கிடையாது. ஆச்சா, அப்போ ஆத்மா கிடையாதுன்னு சொன்னோம்னாக்க பின்னால புத்தரே 32 தடவை அவதாரம் எடுத்தாங்க. எப்படி புத்த ஜாதக கதைகள் அதை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம மணிமேகலை இரட்டை காப்பியத்தில் மணிமேகலை படிச்சிங்கன்னாக்க அது பௌத்த காப்பியம் தான். அதில் இந்த ஆபுத்திரன் அப்படிங்கிறவன் முந்தின ஜென்மத்துக்கு இதாக இருந்தான், பின்னால் இதாக வந்தான், அது வேறு சொல்றது. அப்போ இந்த ஆத்மாங்கிறது இல்லைன்னு சொன்னாக்க எப்படி பரப்பெடுக்க முடியும்? அனாத்மியம் தான் அவ கொள்கையே. ஆக இது சொல்றச்சே வேற வழியில பின்னால் இது ஓரளவு கடவுளை ஒத்துக்க வேண்டும் இருக்கு. கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்ற புத்த மதம் புத்தரையே கடவுளை வச்சு கும்பிட வேண்டிய தேவை வந்திருக்கு. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அதே மாதிரி சாங்கியனும் பிரம்மம் இல்லைன்னு சொல்றவன் அதுல ஒருத்தான் சேஸ்வர சாங்கியன்னு பேரு. ஈஸ்வரன் உள்ளான் அப்படிங்கிற சாங்கியம் என்ன பண்றாங்க, ஒரு இதை சொல்றான். யார் இது ஈஸ்வரங்கிறது என்னன்னாக்க பிரம்மங்கிறது என்னன்னாக்க ஒன்றும் இல்லை, இந்த லிபரேட் ஆகிறாம்பார் சோல். அதாவது சாங்கியனுக்கு இந்த இந்த 25 தத்துவத்தை 24 தத்துவத்தை அறிஞ்சு அதை வேண்டான்னு ஷன் பண்ணிட்டு விழுத்து விட்டுட்டு அது சேராமல் இருக்கிற ஆத்மா இருக்கு பாருங்க, அந்த ஆத்மா முக்த ஆத்மா, அதான் முக்தி. அந்த ஆத்மா என்ன பண்ணும்னாக்க ஒரு சாரார் கருத்துப்படி இந்த காத்துல வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் தெரியல, அது போய் சேரத்துக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் நீங்க பிரம்மம் சொல்றீங்க, ஈஸ்வரன் சொல்றீங்க. இதுதான் சேஸ்வர சாங்கியன்னு பேரு. இந்த சேஸ்வர சாங்கியம் தான் சொல்லணும். ஏன்னா இங்க 3 ஆடு சொல்றீங்க இல்லையா, 3 ஆடுல ஒரு ஆடு பெண்ணாடு, இன்னொரு ஆடு ஆணாடு, 3வது ஆடு ஒண்ணு. அந்த இதை சொல்றாக்க இந்த ஆணாடு பெண்ணாடு குட்டி போடுறதுக்கு 3வது ஆடு துணை தேவையில்லை அப்படின்னு சேஸ்வர சாங்கியனுடைய கருத்து. ஆகவே பிரம்மம் உலகத்துக்கு காரணம் இல்லை, தானா பிரதானம் பொருள் சேர்ந்தே வந்துடும் அப்படின்னு அவள்கிட்ட ஆர்குமெண்ட். நீ சொல்றது ஆடுன்னு சொல்றதே தப்பு, அப்படி இல்லை. இந்த மூணு தத்துவங்களை குறிக்கிறது, இந்த 3 தத்துவங்களும் அவனுக்கு அடங்கினவை தான் அப்படின்னு நிறுவப்படுறது. புரியுறதா? ஏன்னா இது கொஞ்சம் நிரடலா இருக்கும். அதனால நீங்க எது கொஞ்சம் இதை கேட்டுருங்க, டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. புரியுது சாமி. வெற்றி புரியுது சுவாமி, தேங்க்யூ. புரியுதா? சரி, யாராவது? உமா, ஜமீலா வரேன். சுவாமி, இந்த அஜா பத்தி சொல்லிட்டீங்க நிறைய. அஜா இது மாதிரி இங்க திடீர்னு இந்த சமஸ்ய எங்க வந்தது? சமசம் அதுமா திருப்பதி போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் திருப்பதிக்கு ஊருக்கு போறது, அப்புறம் திருப்பதிங்கிற பர்சன். பர்சன். அப்ப அதை ஸ்பெசிஃபை பண்ண என்ன பண்ணணும்? அவன் திருப்பதி போகிறான்னு சொன்னாக்க அது ஒரு திருப்பதின்னு ஒரு பர்சன். அவன் திருப்பதிங்கிற ஊருக்கு போறான், ஒருத்தன்னு தெரியுது நமக்கு. அவன் திருப்பதி போகிறான் கரெக்டா வந்துருது. இப்ப அவன் சொல்றச்சே திருப்பதிங்கிறது ஒரு ஊரை குறிக்கிறது. இல்லைன்னா திருப்பதி போகிறான்னாக்க என்ன அர்த்தம்? திருப்பதிங்கிற ஊரையும் குறிக்கலாம், திருப்பதிங்கிற பர்சனையும் குறிக்கலாம் இல்லையா? இப்போ அது ஸ்பெசிஃபை பண்ணல இல்லையா? அது அதுதான் உதாரணம் சொன்னேன். ஐம்பாலோதியை ஆகத்திருத்தினை. ஐம்பாலோதிங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துனாக்க 5 குணமுடைய கூந்தல், அதை மார்பில் வைத்தனைன்னா அர்த்தம். கூந்தலை மார்பில் வச்சேன்னா அருமா, அதை உடைய பிராட்டியை மார்பில் வைத்தனை. அதே மாதிரி பைந்தொடி வந்தாள். பைந்தொடினா பசுமையான வளைகளை அணிந்த பெண் வந்தாள். இந்த பெண்கிற வார்த்தையே கிடையாது இல்லை, பைந்தொடி வந்தாள். வந்தாளுங்கிற வச்சு அது பெண்பால் உருவா இருக்கு. அது மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்று
இதை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்ம கூட்ட வேண்டாம். ஒரு சொல்லுக்கு அர்த்தம் சொல்றச்சே அது முன்ன பின்னால் அவங்களுடைய ஏவோட சேர்த்தான் சொல்லணும். புரியுறதா? எதுக்காக வந்து சமசம்ங்கிறது என்ன ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னாக்க, சமசம் அப்படிங்கிறது உணவு சாப்பிடக்கூடிய எந்த உபகரணங்கள் இருக்கோ, கருவிகள் இருக்கோ, அதுக்கு எல்லாத்தையும் சமசம்னு பேர் உண்டு. ஜென்ரலா உண்வதற்கு உதவும் கருவி. ஆனால் ஒரு இடத்துல சமசம்ங்கிறது என்னன்னாக்க ஸ்பூனைத்தான் குறிக்கும். ஏன் அப்படின்னாக்க அது தலை பெருசாகவும் ஒரு ஓட்டையோடையும் அதுக்கு நீண்ட காம்போடு இருக்கும், கரண்டி அப்படின்னு வருது. ஆகவே அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாதான் அது ஸ்பூனை குறிக்குமே தவிர்த்து, இல்லைன்னா வெறும் சமசம்னு சொன்னாக்க சாப்பிடக்கூடிய எதையும் குறிக்கும். தட்டை கூடியும் குறிக்கலாம். ஈவன் டம்ளரால் நம்ம பாயசம் சாப்பிட்டோம், டம்ளரையும் கூட குறிக்கலாம். புரியுறதா? அதனால இங்கே அஜான்னு சொல்றச்சே அது இதுதான் ஆடுதான் ஸ்பெசிஃபை பண்ணாதனால நீ சொல்ற அஜாங்கிறது ஆடுன்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பின்னால் வரக்கூடிய ஸ்லோகங்கள் அதுக்கு ஆதரவா இல்லாதனால நீ சொல்ற அஜாங்கிறது அப்படி இல்லை. மூணு பிறவா இதான 3 தத்துவங்கள் அப்படிங்க. புரியுதா? அடியன் ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அடியன் பொதுவா இந்த அஜயங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பிறப்பற்றதுன்னு தானே அடியன் அர்த்தம்? இன்னொரு ஆடுங்கிறது அது அர்த்தம் உண்டு. அடியன் அது புரியுது. அதுதான் இப்ப அவ வந்து இப்ப சாங்கியர்கள் வந்து அதான் சொல்றா. இப்ப அஜயங்கிற வார்த்தைக்கு வந்து பிறப்பற்றது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? பிறவாததுன்னு அர்த்தமா? பிறவாததுன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பிறவாததுன்னு வந்து ஈஸ்வரன் வந்து பிறக்காதவன். இப்போ சித்தும் அச்சித்து வந்து ஈஸ்வரன் வந்து அதை முழுங்கி அதுக்கப்புறம் திரும்ப துப்புறான் இல்லையா வெளியில? அப்ப அது தோன்றி மறையிற விஷயம் தான் இல்லையா? அது பிறப்பற்றதுன்னு எப்படி சொல்றா? இல்ல, நம்ம பொறுத்தமட்டுல பிறப்பு அப்படிங்கிறது ஒரு ஆத்மாவும் ஒரு அச்சித்தும் சேர்றது பிறப்பு. அச்சித்திலேருந்து ஆத்மா வெளிப்படுறது இறப்பு. இது மாறுபடுறதை தவிர்த்து அச்சித்தும் வேறுபடுறதில்லை, ஆத்மா வேறுபடுறதில்லை. இதெல்லாம் பிரளய காலத்துல அதுல ஒட்டின்னு இருக்கு. இப்ப சொல்றது எப்படி நான் சொல்லுவேன், தட்டான் வந்து தங்கத்தை உரைச்சி பார்த்து அப்புறம் ஒரு மெழுகுல அதை எடுத்துட்டு விடுவான். அந்த மாதிரி அது எப்படி மெழுகுல ஒட்டிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கு. நுண்ணிய நிலையில சதேவ சௌமியாயுதமுக்கிற ஆசித் ஏகமேவ அத்வித்தியம் சொல்றச்சு சதுன்னு ஒன்னே ஒன்று தான் இருந்தது அப்படின்னாக்க அந்த நிலைமையில இந்த சித்தும் அசித்தும் அது கூட ஒட்டிகிட்டே இருந்தது. அது என்ன பண்ணுது? ததைக்ஷத, அது நினைச்சது பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பல வகையான பிரஜைகளாக ஆவேன். அப்ப என்னாச்சு? அது விரிவடைந்தது. விரிவடைந்த அது தன்னில் இருந்தும் அச்சித்தையும் சித்தையும் பிரிச்சது. இது வரிசையா வருது. அதனால இப்ப சொல்றச்சு என்னக்கும் சத்து ஒண்ணுதாங்கிறது நியாயமா இருக்கு. அதுக்கு இந்த 2 உறுப்புகளா இருந்து தெரியுது. அது சூழ்ப நிலையில எல்லாம் சேர்ந்து இருந்தது, ஸ்தூல நிலையில வெளிப்பட்டது அப்படின்னு வருது. புரியுதா? இப்ப அவன் அதை ஒத்துக்கல. அது சத்தனா இருக்கிறது 2 தான். அதாவது பிரதானம் புருஷன் 2 தான். அங்க பிரம்மங்கிற ஒண்ணு தேவையில்லை அப்படிங்கிறது சாங்கியனுடைய வாதம். புரியுதா? புக்குக்கு போலாமா? சுவாமி, அதாவது அவங்கவுங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சுன்ற அர்த்தத்தை வந்து அவங்க வந்து அப்படி வெளிப்படுத்துறா. அது வந்து கரெக்டா இல்லைனாலும் கூட இதுதானே சுவாமி இதனுடைய கான்டெக்ஸ்ட். ரைட். இது ஒரு பழைய காலத்துல ஏதோ சினிமா பார்த்தேன். சினிமா பேர்ல ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு பையன் மைனர், அவர் தகப்பனார் அவர் இறந்து போச்சே, சொத்தை பூரா சொத்தட்ட கார்டியனா கொடுத்து பையன் பெரியவனா உனக்கு விருப்பமானதை கொடுன்ட்டு போயிட்டார். என்ன பண்ணான்னா பையன் பெரியவனாயி சொத்தை கேட்டான். அவனுக்கு ஒன்றும் தரமாட்டேன்ட்டு போனான். அவன் கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டில் கேட்டாக்க இந்த பையனுக்காக ஒரு வக்கீல் வாதாடினார். ஆமாம், எனக்கு பிரியமானதை கொடுன்னார். நான் எதையும் கொடுக்க வேண்டிய அவனுக்கு கொடுக்க எது நான் பிரியப்படல, கொடுக்கல அப்படின்னு. இந்த வக்கீல் கேட்டார், இந்த பங்களா நீங்கள் வச்சிருக்கேல அது உங்களுக்கு பிரியமானது தானே? ஆமாம் பிரியமானது தான், அதான் நான் வச்சுருக்கேன். நிலங்கள் அது பிரியமானது தான், அது வச்சுருக்கேன். இப்படி ஒன்றுனா சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரியமானது, இந்த பிரியமானது தான் அவனுக்கு தரணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதை வச்சு பொறுத்து இருக்கிறது. அஜா அப்படிங்கிறது ஆடுன்னு ஒரு அர்த்தம், பிறப்பற்றதுன்னு ஒரு அர்த்தம்.
ஆளுன்னு எடுத்துனோம்னாக்க அது உருவகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பிறப்பற்றதுன்னு சொல்றோம் நம்ம. இந்த பிறப்பற்றதானதுல இந்த பிரதானமும் புருஷனும் சேர்ந்து இந்த உலகத்தை உழல்றது. ஆனா எவனுக்கு முக்தி கிடைச்சதோ அவன் என்ன பண்றான்னாக்க இந்த உலகத்தை விட்டு விலகி போயிடுறான். இதான் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? எனி டவுட்ஸ்? அடியன் அவன் வந்து சாங்கியன் சொல்ற மாதிரி அது ஆடுன்னு எடுத்துட்டாலே அந்த 2 ஆடும் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதை பத்தி அவன் தெளிவா சொல்லல, அதை பத்தி இல்லையா? அதனால அவன் சொல்றது தவறா இருக்கு. அவன் 2 ஆடு இருக்கு அப்படிங்கிறான். ஆமா, அந்த 2 ஆடுங்கிறத உயிரினம்னு அவன் ஒத்துக்கிறான் இல்லையா? ஆமா, உருவப்படுத்துறதுனால 2 ஆடு இருக்கு. ஆமா, அந்த 2 ஆடுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை பத்தி சொல்ல மாட்டேன். அந்த ஆடு இப்படி பிறந்து இப்ப இந்த இடத்துல 2 பறவைகள் சொல்றச்சு அது எங்க பிறந்து கேட்கலன்னு இப்போ உருவகப்படுத்திருக்கான். உருவப்படுத்திருக்கச்சு 3 ஆடு இருக்கு. அதுல 2 ஆடு ஒன்னோட சேர்ந்து குழந்தை குட்டிகளை பத்துக்குது, ஒண்ணு பிறக்காம இருக்கு. அதுக்கு 3வது தொகை தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு இருக்கான். அதனால அது எப்படி பிறந்ததுன்னு கேட்கல இப்போ. அதனால உருவகத்துக்கு தெரியறதுக்காக சொல்லியிருக்கானே தவிர்த்து அது வந்து அது எப்படி பிறந்ததுன்னு கேட்க முடியாது நம்ம. புரியுதா? கரெக்ட். சோ அவனுடைய எய்ம் என்னன்னா பிரம்மம் உலகத்துக்கு காரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி விதவிதமா அதை வந்து வேத வாக்கியங்களை மாத்தி சொல்றான். உங்ககிட்ட இருக்கு பாரு, நீ எதை வந்து எந்த உபனிஷத்தை காமிக்கிற அது உபனிஷத்துல எப்படி சொல்லிருக்கு பாரு. அதனால பிரம்மம் இல்லை அப்படி. அதான் பக்கம் 127, அத்தியாயம் 1, பாதம் 4, அதிகரணம் 29, சமசாதிகரணம், அகப்பை களம். இக்களத்தின் பெயர் சமசாதிகரணம். முந்தைய களத்தில் அனுமானத்தால் உலகின் காரணத்தை மூல பிரகிருதி என்ற சாங்கியர் கூற்றை மறுத்த பின்பு சுதிகளிலிருந்து தங்கள் கொள்கைக்கு ஏற்ப கூறும் சில வாக்கியங்களை பற்றி ஆய்வு இக்களத்தில் செய்யப்படுகிறது. இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம், பிரதானம் தான் காரணம் தான், இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு அடுத்து அப்படி நீ சொல்ற இல்லையா, எந்த மாதிரி அடுத்த எவிடன்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றான். ஓரிடத்தில் அகப்பை என குறிப்பிடப்பட்ட ஒன்று அதன் பொருள் அவ்விடத்தில் பொருந்தாமையால் அது தலையை குறிக்கிறது என்று தொடர்ந்து வரும் வாக்கியம் சிறப்பிக்கப்படுகிறது. ஸோ அகப்பைங்கிற சொன்னாக்க சில பேர் சொல்லுவோம், இந்த வருது பற்றியா தண்ணி வண்டி அப்படிங்கிறோம். இன்னொருத்தம் யாரோ ஒருத்தன் அண்ணா குடிச்சுட்டு வந்தான்னாக்க தண்ணி வண்டிங்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னாக்கு வர ஆள் தான் வரான், தண்ணி வண்டின்னு சொன்னால் பொருந்துமா? பொருந்தாது. அது இந்த காரணத்தால் இப்படி வருது இல்லையா, அதை மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறோம். வேற நம்ம வந்து நிறைய வாசிங்க கம்யூனிட்டிடாங்கிறோம் இல்லையா. கம்யூனிட்டா தட்டானாங்க கம்யூனிட்டுறதுக்கு ஆளில் காணாமல் போயிட்டான் அர்த்தம். அந்த மாதிரி அவ்வாறு சிறப்பிக்கப்பட்டால் ஒழிய அகப்பை என்பதற்கு தலை என்ன கொள்ளுதல் இயலாது. சாதாரணமாக சொன்னாக்க சமசம் சொன்னாக்க எந்த உணவு பாத்திரத்தையும் இப்போ சொல்லுக்கலாம். அதேபோல் எங்கும் உருவகிக்கப்பட்ட பிரகதியுள் பரமாத்மாவின் உரைதல் அன்றி பல்கி பெருக இயலாது என்று அறிந்திடப்படுகிறது. இது வேதத்தில் சமசம் உண்ணும் கலம் அகப்பை என காட்டப்பட்டு பிறகு தலை என அறிந்திடப்படுதலை ஒத்துள்ளதால் ஏன்னாக்க முன்னாடி இது மாதிரி எடுத்துக்கும். அதாவது வேறொரு கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, சைட்டேஷன் எடுத்து கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒத்துள்ளதால் சூத்திரத்தை சமசவத்து என்று துவங்குவதா. இது ஆரம்ப சூத்திரம் வந்து சமசவத்துன்னு ஆரம்பிக்கிறது, சமசு. அதனால என்ன சொல்றாங்க, சமசாதிகரணம் பேர் அது எனக்கு படுகிறது. தெலுங்குரை ஆசிரியர் குறிப்பு: சமசம் கூறு கரண்டி, ஸ்பூன். ஒரு எடுக்கும் பகுதியும் அதுக்கு துணை நிற்கும் இணைந்த கைப்பிடியும் உள்ளது. எடுக்கும் பகுதி குவிந்து ஒரு தொலைவுடன் இருக்கும் கரண்டியே வேள்வியில் பயன்படுத்தப்படுகிறது. சிறுக்கு சிரோமாகும். இங்க வெளியில பார்த்தீங்கன்னாக்க யாகம் பண்றச்சு ஒன்று சதுரமாக இருக்கும், ஒன்று குமிஞ்சு ஒரு இலை மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு அதுக்கு ஒன்றுக்கு சிறுக்குன்னு பேர், இன்னொன்று சிறுமம்னு பேர். இதுக்கு ஜெனரலாக சமசம்னு சொல்றாங்க. அப்போ சமசம்னு சொன்னாக்க அவ யாக சம்பந்தப்பட்டச்சு சமசம்னு சொன்னாக்க இது எடுத்துக்கணும். ஆனால் நம்ம டைனிங் ஹாலில் வந்திருக்கோம், சமசம்னு சொன்னாக்க இலையிலேருந்து ஆரம்பித்து எந்த ஒரு சமசம்னு சொல்ல முடியும். அதனால் எந்த இடத்துல வந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லணுமே தவிர்த்து ஜென்ரலாக சமசம் ஸ்பெஷலாக குறிப்பிடலைனாக்க அது எதை வேணால் மீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கருத்து, மைய கருத்து. ரைட். இக்களத்தின் கருப்பொருள் ஸ்வேதாசுர உபனிஷத்தில் ஒரு பிறப்பற்றது பேக்கெட்டில் ஆடு, மற்றொரு பிறப்பற்ற சிவப்பு வெள்ளை கருப்பு நிறமுடைய அருகில் உள்ளது. பின் சொன்னது தன் நிறமுடைய பல மக்களை படைக்கிறது. முந்தையது இதை அனுபவித்து தொடர்ந்து செல்கிறது. பிறப்பற்ற மற்றொன்று இதை தொடர்ந்து சென்று விடுகிறது. அப்போ என்ன சொன்னாக்க சிவப்பு வெள்ளை கருப்புனாக்க
சிவப்புங்கிறது தீ, வெள்ளைங்கிறது நீர், கருப்புங்கிறது பிரகிருதி. இந்த 3 சம்பந்தம் உள்ள 3 மண் சம்பந்தம், இந்த 3 சம்பந்தத்தோட சேர்ந்து பிறக்கிறது. இதுல காத்து ஆகாயம் சொல்லலைன்னாக்க உடம்புல வந்து காத்து ஆகாயம் உள்ள புகுந்து வருதை தவிர்த்து இதை படைக்கிறதுக்கு தேவையில்லை. அதனால இந்த 3 இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 5க்கு பதிலா இலக்கணையாக சொல்றதுக்கு தத் தேஜோ அசிருஜத, அது தேஜஸை படைத்ததுன்னு சொல்லியிருக்கு. அதனால அது திருவித்கரணம் சொல்றதான், பஞ்சீகரணம் சொல்லலாம். ஆனா இந்த 3 சொன்னது 5 பஞ்ச பூதங்களுக்கும் உபலட்சணம். என்று நிறமுடையது, பிறப்பற்றது என்பதுடன் தீ, நீர், நிலத்துடன் சிவப்பு, வெள்ளை, கருப்பு நிறத்துடன் கூடிய பிரகிருதி என்றும், அதை அனுபவிப்பது பிறப்பற்ற ஜீவாத்மா என்றும், அதை தொடராமல் செல்லும் பிறப்பற்றது பரமாத்மா என்றும் உருவகிக்கப்படுகிறது. இந்த வாக்கியத்தில் பிரகிருதியாக காட்டப்படுவதற்கு பரமாத்மாவின் தொடர்பு இல்லை என தோன்றுவது ஆராயப்படுகிறது. அப்ப இந்த 3 தான் சொல்றீங்க, இந்த 2 தான் இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கு, ஒன்று அனுபவிக்காம போயிடுறது. அப்ப பரமாத்மா தொடர்பு தேவையில்லையே அப்படிங்கிறது அவனுடைய வாதம். இங்கு 7 மையம். நிறங்கள் உள்ளது, பிறப்பற்றது எனப்படும் பிரகிருதிக்கு மக்களை பெற பரமாத்மா என்னும் பெறப்பட்டது உந்துதல் தேவையா இல்லையா? அப்ப அந்த 100வது ஆடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடு இருக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒருத்துக்கு உபயோகப்படாதது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. சமசவது அபிசேஷாத்து, உண்பதற்கு உலகும் கருவி அகப்பை என்று கூறி பிறகு அது வாயை கொண்ட தலையே ஆகும் என சிறப்பு பொருள் கூறப்படாமையால் ஸ்பெஷலைஸ் பண்ணல. சமசம் சொன்னாக்க இது கரண்டின்னு சொல்லலை. சமசவதுன்னு சொன்னாக்க உண்ணக்கூடிய பாத்திரம் எதையும் எடுத்துக்கலாம். அதனால நீ இந்த இடத்துல இந்த ஆடுன்னு எடுத்துக்க முடியாது. ஜோதி உபரக்கிரமாது ததாகி ததாகி அதீயத்தே ஏகே. வேதத்தின் ஒரு சாகியில் இந்த பெறப்பட்டது ஒளியனப்படவும் பரமாத்மாவை காரணமாக கொண்டது என ஓதப்படுகிறது. பெறப்பட்டதுன்னு சொல்றது என்னன்னாக்க இந்த 3 இதெல்லாம் சித்து அச்சித்து ஈஸ்வரன். ஈஸ்வரன்ட்ட சித்து அச்சித்து ஒண்டி இருக்கு. அவர் பரமாத்மா ஒளி உடையவன், அவனைத்தான் காரணமாக கொண்டது. அதான் சொன்னேன், சதேவ சௌமியாயுதமங்கிற ஆசைன்னு சொல்றச்சு சத்து நிலையில எல்லாம் சூக்ஷமா இருக்கு. அது விரிவடைஞ்சனாக்க அதுல இருந்து இதுவும் பிரகிருதியும் புருஷனும் வெளிப்படுறாங்க. ஆகவே இந்த 2க்கும் காரணமா இருக்குது சத்துன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் தான். ஆகவே இது வந்து இந்த 3 தான் குறிக்கிறதே தவிர்த்து நீ சொல்ற மாதிரி ஆட்டை குறிக்கலை. கல்பனோ உபதேசாச்ச மத்வாதிவது அவிரோதா. இங்கு படைப்பு உருவகமாக கூறப்படுவதால் சூரியனை தேவர்களின் தேனாக கூறுவது போல் கொள்ளுதல் தவறியதும் இல்லை. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்க இந்த படைப்பை உருவகமாக கொள்றான். முன்னால பார்த்தோம், மத்வதிகரணத்துல பார்த்தோம், அவளுக்கு யாருக்கு வசுக்களுக்கு சூரியனுடைய ஒளி இருக்கே அதுதான் தேன். அவள் அதை சாப்பிட்டான் வாழ்றான். வசூருத்திர ஆதித்யம் சொல்லும் இல்லையா, அவளுக்கு சூரியனுடைய ஒளியே தேனாக இருக்கிறது அப்படின்னாக்க அவ அதை வச்சு சந்தோஷப்படுறான். இன்னொன்னும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டா சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுறது, ஒரு ஃபீலிங் ஏற்படுது. பை சான்ஸ் சாப்பிடாமலேயே நன்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டுதானாக்க நீங்க சாப்பிட வேணுமா? தேவையில்லை. நீங்க சொல்றல இதுக்கு இது மாதிரி ஏதாவது உதாரணம் உண்டான உண்டு. நம்ம துரியோதனன் என்ன பண்ணான்னாக்க, துர்வாசர் துரியோதன வீட்டில் போய் சாப்பிட்ட உடனே அந்த கெட்ட எண்ணம் படைச்ச என்ன பண்ணான்னாக்க, இந்த மாதிரி எங்கள் பாண்டவர்கள், எங்கள் ராதாக்கள் பாண்டவர்கள் காட்டில் இருக்க, நீங்களும் அவள் வீட்டில் போய் சாப்பிட்டு இந்த மாதிரி அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு கண்டிஷன், நீங்கள் 12 மணிக்கு மேலே போகணும் அப்படின்ட்டு. துர்வாசன் சரி தலையாட்டிவிட்டார். அங்கே போனார். நான் சாப்பிட வரேன், சிஷியர்களாக வந்திருக்கா, அவளோட சாப்பாடு ஒன்றும் சொல்லிட்டு போயிட்டார். சரி தருமபுத்திரன்னாக்கா சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வரணும். இங்கே என்னன்னாக்கா இந்த அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி எல்லாருக்கும் உணவு படைப்பாள். அன்னைக்கு பூரா முடிஞ்சு போச்சானாக்க இந்த பாத்திரத்தை அலம்பி கவுத்தாச்சுன்னா அப்புறம் அதில் உணவு வராது, அன்னைக்கு உணவு வராது. இந்த நேரம் பார்த்து தான் அவர் இந்த துர்வாசர் வந்து இது முடிஞ்ச உடனே வரணும்ட்டு போய் குளிக்க போயிருக்கேன். அங்கேருந்து ஆத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா வச்சா இது இருக்காது. அவருடைய துரியோனுடைய எண்ணம் இதில் கிடைக்காது. இப்போ துர்வாசனம்னா சேவிச்சுடுவார் அப்படிங்கிற நல்ல எண்ணம். இப்போ திரௌபதி என்ன பண்ணினா, இந்த துர்வாசுரோ மகா கோபிஷ்டர் வந்திருக்காரே என்ன பண்ணுறதுன்ட்டு வழக்கம் போல பெருமாளை பிரார்த்திச்சுட்டார். பெருமாள் அங்கேருந்து வந்த உடனே பாஞ்சாலி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாதம் கொடுப்பீங்க. என்ன கண்ணா நீ விளையாடுறியா? நான் இப்போ இதிலே தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இல்லை பாத்திரத்தை கொண்டா பார்ப்போம்.
பார்த்தா அது ஏதோ ஒரு பருக்க போட்டுட்டு இருந்தான். இந்த பருக்கையை எடுத்து சாப்பிட்டுட்டு உலகம் பூரா திருப்திப்படட்டும். இவ்வளவு துர்வாசர் கம்பெனிலாம் குளிச்சிருந்து பாருங்க, அவன் எல்லாரும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி, பஞ்சபட்ச பரமான சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அவ தொப்பையில நல்லா ஃபுல்லா ஆயிடுது. இனிமே ஒன்றும் போட முடியாது, குச்சி வச்சு குத்தினாதான் உண்டு, அந்த அளவுக்கு பண்ணிடுது. இப்பதான் துர்வாசருக்கு உண்மை தெரிஞ்சுது. நான் இப்ப அங்க போனேன்னாக்க நான் அவனுக்கு இதுக்காக வந்து தெரிஞ்சு போயிடும், அவருடைய கெட்ட பேரை நான் சம்பாதிக்கணும். துர்வாசர் தானே ஓடி போயிட்டார். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செய்யறச்சே அது செஞ்சுதான ஒரு திருப்தி ஏற்பட்டுதான் செய்ய வேண்டிய தேவைன்னு நமக்கு. அவன் யாரையோ தேடின்னு போறோம், அவளை எத்தான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி வந்துருக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங் தானே ஏற்பட்டுருக்குனாக்க இதை வந்து அதுக்கே அந்த செயலை செய்யணும் தேவையில்லை. இங்க அதே மாதிரி உருவகமாக கூடப்படுறதுனாக்க இந்த இந்த படைப்புங்கிறது சதேவ சத்துலேருந்து ஆரம்பிச்சு சூக்ஷ்ம நிலையிலேருந்து ஸ்தூல நிலைக்கு வந்து அதுலேருந்து வருது, அது உருவகிக்கப்பட்டு கூறப்படுறது அப்படிங்கிறார். இக்கருப்பொருள் வாக்கியத்தில் பிறப்பற்ற பிரகிருதி உயிரற்றது, தன்னை ஒத்த மக்களை படைக்கிறது எனவும், பிறப்பற்ற பரமாத்மா அதை விட்டு விலகிச் சென்று விடுகிறது எனவும் சொல்லப்படுவதால் பிரகிருதிக்கு மக்களை படைக்க பரமாத்மா வந்து தேவையில்லை. அதான் சொன்னார். இப்போ என்ன இருக்கு? பிறப்பற்றதான பிரகிருதி தானே இருக்கு, அதுதானே மூணு கலர்ல இருக்கு. அப்போ 3 கலர் இன்னொன்று இது சத்தரஜ தமோ சொல்றது. அப்போ அப்படிதான் சொன்னேன், உலகத்துக்கு காரணம் பிரகிருதி தான். ஏன்னா அதுலயும் குணம் இருக்கு, இதுலயும் குணம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதனால அதுக்கு பரமாத்மா தேவை என்னதுக்கு? தானா படைக்கிறது. அப்பயே சொல்லிட்டோம், ஏன்பா இந்த பிரகிருதிக்கு அறிவு கிடையாது, அது எப்படி படைக்கும் அப்படின்னாக்க அது சொல்றது ஆன்சர் பண்ணல, அது அடங்கி போயிட்டோம். திருப்பி அது பிரகிருதிக்கு மக்களை படைக்க பரமாத்மாவின் அன்பு தேவையில்லை என்று பொருளாகிறது. இதையே பிரம்மம் உண்டு என கருதும் சேஸ்வர, அந்த வேணு போட்டிருக்கு ஈஸ்வர சேஸ்வர மீமாம்சர் சாங்கியர்களும் வற்புறுத்துகின்றனர். பரமாத்மா என்ற உண்டு உண்டாயினும் அது உலக படைக்க காரணம் அல்ல, மூல பிரகிருதியே காரணம் என்கிறது. இதுதான் பிரச்சனை அவனுக்கு. பரமாத்மான் இருக்கு, அது ஒண்ணுமில்ல, போய் சேர ஒரு இடம் தான், அவ்வளவுதான் ஒழிய அது வந்து இந்த எதுக்கும் காரணமாறுதில்லை அப்படிங்கிறது. இந்த ஐயத்தின் தீர்வு வேதத்தின் பொதுவான சொற்களால் குறிக்கப்படும் சில பண்டங்களுக்கு தொடர்ந்து வரும் வாக்கியங்களாலோ அல்லது வேறொரு இடத்தில் சிறப்பான அர்த்தம் குறிப்பிடப்பட்டால் அவ்வாறு சிறப்பிக்கப்பட்ட பொருளையே அறிந்து கொள்ள வேண்டும். அது சொல்றோம் இல்லையா, ஒரு கஷ்டமான சிவில் கேஸ்ல வேற ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ல வேற கோர்ட்ல இந்த மாதிரி தீர்ப்பாயிருந்தா அதை எடுத்து காட்டுவார். அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல என்னன்னாக்க, இந்த இடத்துல அஜா அப்படிங்கிறது ஆடுதான் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாக்க இங்க ஆடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லையே, எடுத்துக்காட்டாக பொறிகளின் உறைவிடமான அகப்பை சமசம் என்று கூறப்படும் பொழுது அது கீழ்ப்பகுதியில் குவிந்து தொலைவுள்ள மேற்பகுதி அகன்றும் உள்ளது. பொதுவாக அண்ணா கவனிக்கணும், இதுல பொறிகளின் உறைவிடமான அகப்பை, அதாவது நம்முடைய உடம்புல பொறிகள் உறுப்புகள் இருக்க அதுக்கு உறைவிடமான பொறுப்புனாக்க நாலு இது அஞ்சு புலன்கள்ல 4 அங்குதான் இருக்கு. ஏன் 5வது தோறு கூட அங்குதான் இருக்கு. ஆக அகப்பைன்னு சொல்றது தலையில தானே எல்லாம் இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாம் தலையில தானே இருக்கு, அதனால தலையை குறிக்கிறது. அது கீழ்ப்பகுதியில் குவிந்து துளையுள்ள மேற்பகுதி அகன்றும் உள்ளது. பொதுவாக பருக உதவும் அக்கருவியை தலைக்கு உருவகமாக கொள்ளப்பட வேண்டும். வாய் என்னும் துளையையும் மற்ற புலன்களையும் உள்ளடக்கி உள்ளதால் இங்கு அகப்பு என்பது தலை என்று சிறப்பு பொருள்படும் என விளக்கி உள்ளது. ஆனால் இங்கு அஜா ஆடு என்று உருவகப்படுத்த பிரகிருதி வேறு சொற்களால் சிறப்பிக்கப்படவில்லை. இதுக்கு வேற ஒன்று ஒரு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ கொடுக்கல. ஆஸ் சச் இது அஜான்னு எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை வந்து ஆடுன்னு எடுத்துக்க முடியாது. மந்திரிகோபனிஷத்தில் பசுவாக உருவகப்படுத்தியுள்ள பிரகிருதி கருப்பு வெள்ளை சிவப்பு நிறமான பாலை குடிக்கிறது. அதான் இந்த பிரகிருதி கருப்பு வெள்ளைனாக்க சத்த ரஜ தமோ குணங்கள். அறிவு குறைந்தவர்கள் வேள்வி முதலியவற்றால் அதை துன்புறுத்தி அப்பாலை பருகி இன்பத்துங்களை அடைகின்றனர். வேள்வினாக்க நம்ம ஏதோ வேணும்னு பார்க்குறோம் இல்லையா, வாயவியம் இது ஆக்னேயம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னாக்க நமக்கு நம்முடைய டார்கெட் நிறைவேறத்துக்காக பண்றோம். அது பண்றது தப்பு தான். அதனால என்ன கிடைக்குது, நமக்கு லௌகீகமான பலன் தான் கிடைக்கிறது. லௌகீகமான பலனால நமக்கு ஆத்மாவுக்கு நிலையான பலன் கிடைக்கிறதானா இல்லை. அதுதான் அப்பசுவுக்கு உரியவன்
அப்பாலை தன் விருப்பம் போல நன்கு பறி என்பறுகிறான். ஏன்னா பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா வெளியே காட்டப்படுகின்றன. அப்போ பால் புரியும்னு சொல்ல பரமாத்மா. யாரு பரமாத்மாவை விரும்பி இந்த பாலை விரும்பாம போறாளோ அவனுக்கு பரமாத்மாவோட அனுபவம் கிடைக்கிறது. அதனால அவள்லாம் வேள்வியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பரமாத்மா சரணாகதி அடைஞ்சா போறோம், அவன் கொடுக்குறான். மற்ற பேர் இந்த உலகியல விரும்பக்கூடியவா தான் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி துன்புறுத்தி அதிலிருந்து அடிச்சுக்கிறாங்க. இங்கு பிரகிருதி பரமாத்மா வசத்தில் உள்ளது என்று வெளிப்படையாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே பரமாத்மா காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பகவத்கீதையிலும் பிறப்பற்றவையான பிரகிருதி ஆத்மாக்களை அவற்றின் நினைகளுக்கு ஏற்ப முக்குணங்களுடன் உடலில் நான் கட்டி வைக்கிறேன் என கூறுகிறான். அது கண்ணன் சொல்றான். அந்த மாதிரி அவனை க்ஷிபாமி தானகம் க்ஷிபாமி ராட்சச யோனிங்கிறான். தப்பு பண்றவாளை ராட்சச பிரிவில் தள்ளுறேன் அப்படிங்கிற. ஆக அவன் பரமாத்மாவை இருந்துட்டு தேவர்களாகவோ அசுரர்களாகவோ ராட்சசர்களாகவோ படைக்கிறான்னு தெரிகிறது. அப்போ ஆக மொத்தம் படைக்கிறதுக்கு அவன் இல்லைன்னா இது நடக்காது அப்படிங்கிறது தெரிகிறது. தைத்திரியம், சாந்தோக்கியம், பிரகதாரண்யம் உபனிஷத்துகளில் பரமாத்மாவே யாவற்றிற்கும் காரணம், அணுவிலும் அணுவாய் பெரிதற்கும் பெரிதாய் எல்லா பிராணியும் அதே குகையில் உறைபவன் என ஓதப்பட்டிருக்கிறது. அனோரணியான் மகதோமகியான் அப்படின்னுட்டு அவன் என்ன பண்றான்னாக்க, மேத்ஸ் படிச்சவாளுக்கு தெரியும், ஒரு சீரீஸ் போயிட்டே போகிறதுனாக்க எவ்வளோ தூரம் போய் அட இன்ஃபினிட்டி ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ முடியும் ஆட் பண்ண முடியும். இன்றைக்கும் கூட ப்ரைம் நம்பர், பிக்கஸ்ட் ப்ரைம் நம்பருங்கிறதுக்கு எத்தனையோ ஒரு பெரிய இத்தனை டிஜிட்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வரும். அது மாதிரி போக போயிட்டே இருக்கும். சரி, சின்னதுன்னு போனோம்னாக்க நேனோ, அதுக்கு மேலே எவ்வளோ முடியும் அவ்வளோ போக முடியும். அந்த மாதிரி அதை விட அணுவை விட சின்னவன், பெருசை விட பெரியவன். அப்படி எல்லா பிராணியும் அதே குகையில் உரைபவன். பார்த்தோம் தகராகாசம், தகர அதிகாரம் பார்த்தோம் ஓதப்பட்டிருக்கிறது. ஸ்வேதாசுரத்தில் மாயை என்பது பிரகிருதி, அதை தன் வசம் உடையவன் மாயி இன்னும் பரமாத்மா என்று அறிவிடப்படலாம். சுலக படிச்சு காமிச்சேன் பாருங்க உங்களுக்கு. மாயாம் து பிரகிருதியும் வித்தி மாயினம் து மகேஸ்வரம். மெய்ப்பொருள்கள் உயிரல் பண்டம் என்னும் அச்சித்து, உயிர் பண்டம் என்னும் சித்து, இவற்றை தன் வசம் கொண்ட இறைவன் என்ற மூன்றாகும். உயிரல் பண்டங்கள் என்னும் பிரகிருதியில் ஒரு அங்கமான சூரியன் தேவர்கள் தேன் எனப்படுகிறான். அவன் மறைவதே இல்லை, ஒரே இடத்தில் நிலை பெற்றிருக்கிறான். அவன் அவ்வாறு இருப்பது பிரம்மத்தை தன்னுள் ஆத்மாவாக கொண்டிருப்பதால் என சுருதி கூறுகிறது. இதனால் பிரகிருதியும் இறைவனால் ஆளப்படுகிறது, விளங்குகிறது. உன் கண்ணுக்கு புலப்படக்கூடிய சூரியன் அவன் பிரகிருதி தான், அவன் தனியா மனுஷன் இல்லை. அவன் அதிதேவதையா சூரியன் இருக்கான, சூரியன் தேவதை இருக்கான தவிர்த்து. பட் கண்ணுக்கு காணக்கூடிய சூரிய குளம் இருக்கே, அது அச்சித்து. ஆனால் அந்த அச்சித்துக்குள்ளேயும் பரமாத்மா உரையலாம். இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளேவன் எவனோ பார்த்த முடியாது, நம்ம அந்தரத்வாதிகரணம் பார்த்த முடியாது. அது இங்க இதுக்கு அத்வைதிகள் தரும் விளக்கம். அத்வைதிகள் இங்கு காட்டப்பட்டிருக்கும் ஒளி, நீர், மண் இவை இலக்கணையாக கொள்ள வேண்டும். ஏனெனில் அவையாம் இயல்பொருளை நிறம். அவன் என்ன பண்றானாக்க, இந்த குழம்பின குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே பொய்யாச்சே. அது நீராவது நெருப்பாவது இல்லை பிரகிருதியாவது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா பேருக்காக சொல்லியிருக்கு. பின்னால் பார்க்க போகிறோம். பௌத்தர்கள்லாம் சொல்கிறேன்னாக்க, நான் இருக்கேன், எப்படி தான் இந்த லேப்டாப் இருக்குது, லேப்டாப் எனக்கு தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறாங்க, நீயும் இல்லை லேப்டாப்பும் இல்லை, எனக்கு தெரியுது என்னங்க. இல்லை, நீ உன் மனசில் லேப்டாப் நினச்சிக்கிற, நீ பார்க்குற, ஏதாவது ஒரு விஷயம் தடைப்படுறது, நீ அதை லேப்டாப் நினைக்கிற அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பொருளுமே இல்லை, எல்லாமே போய் அழியும், அழியக்கூடியது. நேற்றுக்கு இல்லை, இது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாமல் போயிடும். அதனால அதெல்லாம் பொய். ஆனால் எந்த பொருளுமே கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையே வரல. எங்க இந்த 3 ஆடுகள் எல்லாம் கிடையாது, அதில் இருக்கிறது ஒரே ஆடு தான், அதான் பிரம்மம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஆகும். ஈஸி வே. அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணுறச்ச let this be equal to x வச்சுக்கிறோம். கடைசியில் ப்ரூவ் பண்ணி that x is equal to y ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம். அப்போதான் x is equal to y ப்ரூவ் பண்ணிட்டோமே, இனிமேல் எனக்கு எக்ஸே வேண்டாமே, எடுத்துடலாமே அவனோட ஆல்பபெட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பண்ணுறோம். தெளிவுரை குறிப்பு. இலக்கணை ஒரு சொல் அல்லது சொற்றொடல் அவற்றால் காட்டப்படும் நேர் பொருளை விட்டு வேறொரு பொருளை காட்டுதல்.
இது தமிழ் இலக்கணப்படி இலக்கணம் எனப்படும். லக்ஷணா வடமொழி. எடுத்துக்காட்டு ஆப்போசித்த குரங்கு போல் முன்யோஜனை என்று செய்த செயலால் தனக்கு கேடு தேடி கொள்ளுதல். பரவாயில்ல, கம்பினேட்டர் தான் இதெல்லாம் போயிட்டான். அந்த மாதிரி he showed a clean heels off. என்ன தெரியுமா? இடியம். he showed a clean heels off. சொல்லுங்க யாராவது. தமிழ்ல கம்பி நீட்டாங்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் இங்கிலீஷ்ல. அது எங்கேயோ போயிட்டான், ஆள் இருக்கிறது இடமே தெரியல அப்படிங்கிறது. அதே மாதிரி we traveled from blue bed to the brown. your idiom. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வச்சிருக்காரு இதுல, விகார் ஆஃப் இல்ல, we traveled nowhere இருக்கும். அந்த மாதிரி பல வார்த்தைகள் சொல்றத ஒரு சின்ன பழமொழி சொல்லி அதன் முடிஞ்சு அது தெரிஞ்சுக்கலாம். இப்படி சொல்லும் அத்வைதிகளிடம் பிறப்பிலி எனப்படும் ஒளி, நீர், மண் ஆகியவை பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவையா? சொல்றமே மூணு, இந்த மூணு வந்து அதுக்குள்ள பிரம்மம் இருக்கா இல்லையா, அல்லது அவைகளே பிரம்மா, அதே பிரம்மம் தானே. நம்ம ஆத்மா சொல்றோம் அகம் பிரம்மாஸ்மி விட்டு, இப்ப இதுவும் பிரம்மமா அல்லது அவர்களுக்கு வேற எதுவும் காரணமாக இருந்தா? இது இல்லாம பிரம்மம் இல்லை, அது பிரம்மம் இல்லை, அதுக்குள்ள பிரம்மம், அது படைச்சது பிரம்மம் இல்லை அப்படி இருந்ததுனாக்க வேற ஏதாவது காரணமா இருக்குமா பிரம்மத்துவத்து அப்படின்னாக்க மூணுமே இருக்க முடியாது. ஏன்? முதற்கேள்வி பிறப்பிலி ஒன்று என்பதால் மூன்று பெண்ணங்களை காட்டியிருப்பதன் உபாது. ஸோ பர்த்லெஸ் அப்படிங்கிறச்ச மூணு சொல்லிருக்கு, பர்த்லெஸ் 3 சொல்லிருக்கச்ச நீ பிடிவாதம் படிச்சுட்டு இங்க ஒண்ணுதான் இருக்கு மற்ற ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது சொல்ற தப்பு, ஒத்து வராது. இரண்டாவதில் அவைகளே பிரம்மெனில் அவைகளே பிரம்மெனில் மூன்றாவது எப்படி இந்த பிரம்மன் தான் அதுனாக்க இப்ப என்ன ஆகுதுனாக்க பிரம்மமே ஆத்மாவாகவும் இருக்கு அச்சித்தாவும் இருக்கு அப்படின்னாக்க இது வந்து இவருடைய யாதவ பிரகாசனுடைய கொள்கை. அது பரிணாமவாதிங்கிற இல்லையா, பரிணாமவாதி. அப்போ பிரம்மன் விகாரம் அடையாதுன்னு சொல்லிருக்கோம். அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசப்படுறது என்பது பொருந்தாது. மூன்றாவதில் பிறப்பற்ற என்பதால் குறிக்கப்படும் பிரம்மம் தான் காரணமாதல் வேண்டும். பிரகிருதியை அஜா என்பதால் அதுவும் பிரம்மம் போன்று பெறப்பட்டது என்றும் அதுவும் பிரம்மத்தாலே செல்லப்படுகிறது என்று. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு வழி, பிரம்மத்தை வந்து வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற இருக்கிறத உபனிஷத்துல கழக்க காமிச்சிருக்கு. அது வந்து அதெல்லாம் பிரம்மம் சொன்ன, அப்ப அச்சேதனம் பிரம்மன் ஆகும். அதாவது பிரம்மம் வந்து மாறுபாடு அடையிறதுன்னு ஆகும். அதனுடைய பண்புக்கு மாறுபாடானது. ஆகவே அது அப்படி இருக்க முடியாது. ஆகவே என்ன அர்த்தம்? இந்த ரெண்டும், அதாவது அச்சித்தும் சித்தும் பிரம்மத்தோடையே இருக்கு, ஆனா அதிலிருந்து வேறுபட்டது. அதனால விசிஷ்ட அத்வைத்தம் இது ரெண்டு சேர்ந்து அது பிரம்மத்தோட சேர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மம் ஒண்ணுதான். அச்சித்தையும் சித்தையும் உடலாக கொண்ட பிரம்மம் ஒண்ணு அப்படிங்கிறது. மூன்றாவதில் பிறப்பற்ற என்பதால் குறிக்கப்படும் பிரம்மம் தான் காரணமாதல் வேண்டும். பிரகிருதியை அஜா என்பதால் அதுவும் பிரம்மம் ஒன்று பெறப்பட்டது என்றும் அது பிரம்மத்தாலே செயல்படுகிறது என்பதும் விளங்கும். மேலும் இவற்றை ஆடுகள் என்று கொள்வதும் தவறு. ஏனெனில் பிரகிருதியாம் பெண்ணாட்டுடன் சேர்ந்த ஆணாடாக ஆத்மாவை கொண்டால் வினைப்பயன் நீங்கிய முக்த ஆத்மாவுக்கு இவ்வுலகம் பதிவாகும். ஏன் ஆடுன்னு சொன்னாக்க 2 ஆடு இருக்குனாக்க அப்ப எல்லாம் 2 ஆடும், ஆணாடு ஒண்ணு பெண்ணாடும் எப்பதான் 2 தான் இருக்க முடியும். 3வது ஆடு எங்க வந்தது? பிரகிருதி பிரதானம் 2 தான் சொல்றேன், புருஷன் பிரதானம் தான் சொல்றேன். அப்ப எப்படி வரும்? ஆகவே இந்த 3வது ஆடுன்னு சொல்றது ஒத்து வராது. இக்களத்தால் தேடும் அறுதி பொருள் அச்சித், பிரகிருதி, சித் ஆத்மாக்கள், ஈஸ்வரன் பரமாத்மா மூன்றும் என்றுமுள்ள மெய்ப்பொருள்கள். இதில் அச்சித் சித் இரண்டையும் தன் உடலாக கொண்டவர் ஈஸ்வரன். தனது உடல் என்பதால் பிறப்பலிகளான இவ்விரண்டையும் தன் விருப்பப்படி பரமாத்மா நியமிக்கிறான். உடல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். இப்போ எந்த ஒரு பொருள் எந்த ஒரு ஆத்மாவின் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறதோ அவனுக்கு மட்டுமே அவர் செயல்படுகிறதோ அது வந்து அவனுடைய உடல். என்னுடைய கை என்னுடைய கால் எனக்காக செயல்படுகிறது, அதே அவனுடைய உடல். இவ்விரண்டையும் தன் விருப்பப்படி பரமாத்மா நியமிக்கிறான். அவன் ஏவலாலேயே பிரகிருதி விரிவடைந்து 24 தத்துவங்களாக பரிணமித்து
ஆத்மாக்களுக்கு வினைப்பயன் துய்ப்பதற்கு ஏற்றதாக ஆகிறது. ஈஸ்வரனை ஆத்மாவாக கொள்ளாத பண்டம் ஏதுமில்லை. ஆகவே என்னாச்சுனாக்க ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கான். இது நீங்க இந்த மாடர்ன் கெமிஸ்ட்ரியோட ஒத்து போகும். எடுத்துனீங்கன்னாக்க எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனது சொல்ல முடியாது. ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? நடுவில் நியூக்ளியஸ் பகுதியில் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, வெளியில எலக்ட்ரான் சுத்தின் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் புரோட்டான் அப்படிங்கிறது சித்து, எலக்ட்ரான் அப்படிங்கிறது அச்சித்து, நியூட்ரான்ங்கிறது ஈஸ்வரன். இந்த மூணு சேர்ந்து தான் எல்லா பொருளும் இந்த மூணுடைய கலப்பால் ஆனது தான். நம்முடைய தத்துவத்துப்படியும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் இருக்கு பாருங்க, இந்த ஃபோனும் மேலே இருக்கிறது அச்சித்து, அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. ஆனால் அந்த ஆத்மா நாலேஜ் 0 லெவலில் இருக்கு. அதுக்கு பரமாத்மா இருக்கு. ஆக மொத்தம் இந்த மூணுடைய கூட்டினால்தான் ஏற்படுறதை தவிர்த்து தனியாக ஏற்படுறதில்லை அப்படிங்கிறது உறுதியான முடிவு. எனி டவுட்ஸ்? வெற்றி கிளியரா இருக்கு சுவாமி. அதாவது இது போல பிரிச்சு அல்லது மாற்று பொருள் கொள்றதுனாலதான் பிரத்யாரா இதெல்லாம் படிக்க அனுமதிக்கிறது இல்லையா சாமி? இது எல்லாரும் படிக்க அனுமதிச்சோம், நம்மளும் எல்லாரும் படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னாக்க தவறா பொருள் இப்படி சொல்றது, இப்படி இது கிளியரா இருக்கிறத இன்னும் வேற யாரும் படிச்சு இன்னும் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணினாக்க இல்லை, அது வேண்டாமேங்கிறதுக்காக தான் படுறது. அதுதான் நார்மலா இதெல்லாம் யாருமே யூ ஃபர்ஸ்ட் பிலீவ் மீ, யூ கம் டு மை ஃபோல்டு, அப்புறம் நான் சொல்றேன்னு தான் சொல்லுவாரு. அதனாலதான் இது இந்த ஸ்ரீபாஷியம் ஜாஸ்தி வெளியில போறனாக்கா நீ முதல்ல வைஷ்ணவன் ஆகிக்கோ, அப்புறம் ஸ்ரீபாஷியங்கள். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னும் வல்லான் வகுத்தது வாய்க்கால், இன்னும் எவனா ஒரு சம்ஸ்கிருத வல்லவனா இருந்தான்னாக்க அவன் வேற ஏதாவது மாதிரி பொருள் சொல்லி அது இன்னும் போட்டு குழப்பிட்டு இருந்தான்னாக்க ஒரு தெளிவடைகிற மண்டையும் ஒரு சுண்ணாம்பு போட்டு வச்சுருந்து வச்சுக்கோ, அது தெளிஞ்சிருக்கும், மேலே கீழே சுண்ணாம்பு இருக்கும். போக குச்சி விட்டு குழப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ குழப்பிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி ஆகப்படாதுங்க தான் அவாய்ட் பண்றது சார். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் யார் உண்மையிலேயே இதில் ஈடுபாட்டு கொண்டு கொண்டாலும் அவளுக்கு மட்டும் சொல்லும், மற்ற பேர் சொல்லாதேன்னு வேறு இது சொல்லியிருக்கேன். அது சொல்லியிருக்கேன். பகவத்கீதைக்கே பெருமாளை தான் சொல்றார், இதை யார் இதில் நம்பிக்கை இருக்காலும் அவனுக்கு சொல்லும், நம்பிக்கை இல்லாத சொல்லாதே அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதனாலதான் மற்ற பேருக்கு ப்ரொஹிபிட் பண்ணி செய்யாது, வேற ஒண்ணும். வேற டவுட்ஸ்? பாலாஜி அடியனுக்கு எதுவும் கொஸ்டின் இல்ல சுவாமி, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சுவாமி. ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா வருது சுவாமி? அடியனோட லேப்டாப்ல ஏதோ ப்ராப்ளம் சுவாமி. ஸோ அது மாத்த முடியல சுவாமி, மாத்திட்டா சரியா போயிட்டு. சரி, ஸோ we shall call this a day. சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிலே ஆச்சாரியன் திருவடிகளே தஸ்மே ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் சீசமது. தன்யோஸ்மி சுவாமி. ஹரிதாசன்.